ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் குலாப் ஜாமுன் பண்ண போகிறோம். அதுவும் இன்ஸ்டன்ட் மிக்ஸில் குலாப் ஜாமுன் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் வாங்கிக்கலாம். இது செய்கிற முறை வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் வந்து ஆச்சியில் வாங்கியிருக்கேன். ஆச்சியில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கு நம்ம வந்து முதல்ல சக்கரை பாகு பண்ணிக்கலாம். சக்கரை பாகு பண்ணி ஒரு பக்கம் ஆக்கிட்டே இருந்துச்சுன்னா அடுத்து வந்து நம்ம மாவெல்லாம் பிசைகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் டைம். அதனால் முதல்ல சக்கரை பாகு காய்ச்சிக்கலாம். இது 2 பாக்கெட்டுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து சக்கரை சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட 1 கிலோ கிட்ட. இது வந்து 175 கிராமுக்கு 700 கிராம் போடணும் அப்படின்னு சொல்லி இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் வந்து 2க்கும் சேர்த்து 1 கிலோ சக்கரை வந்து போட்டு பாகு காய்ச்ச போகிறேன். நான் வந்து இந்த கப்பில் தான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக தண்ணி சேர்த்துடலாம். இதில் 2 கப்பு தண்ணி சேர்த்துடலாம். ஏன்னா இதில் தான் நான் கரெக்டாக அளந்து ஊற்றுனேன். சக்கரை பாகு ஒரு பக்கம் ஆயிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து மாவு பிசைஞ்சிடலாம். இப்போ வந்து மாவு கொட்டிக்கலாம். எதுக்கும் சர்க்கரையை வந்து நம்ம அப்பப்போ கிளறி விட்டுறலாம். ஒருவேளை அடியில் தங்கி அடி பிடிச்சிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் அப்பப்போ வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டோம்னா கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்கெட் மாவு வந்து நான் போட்டிருக்கேன். இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். அதிகமாக தண்ணி வேணால் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதே போல் நம்ம சப்பாத்தி பக்குவம்லாம் இருக்குமா, அந்த மாதிரி சும்மா போட்டு இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நல்லா சாஃப்டாக இப்படி பிசைஞ்சு உருண்டை பிடிக்கணும். இதுக்கு தண்ணிக்கு பதில் நீங்கள் பால் ஊற்றுறதுனா கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். நான் ஒரு 2 கையளவுக்கு ஊற்றிருக்கேன் இப்போதைக்கு. ஏன்னா இது மாவே கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே பாருங்கள் நல்லா ஈரமாயிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி மாவு வந்து கையில் ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். 5 நிமிஷத்துக்கிட்ட ஊறட்டும். அதுங்களையும் நம்ம ஒரு பக்கம் எண்ணெயும் காய்ச்சி வச்சுட்டு பாகு காய்ச்சறதுக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சிட்டு இருக்கட்டும். அடுத்து சக்கரை பாக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இதில் வந்து நான் கலர் எதுவுமே சேர்த்துக்கல. நம்ம சர்க்கரையோட அந்த கலர் அப்படியே தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா கலர்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா குங்குமப்பூ இல்லைன்னா ஏதாவது கலர் பவுடர் எதுனா நீங்கள் போடுறதுனா போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டுடலாம். ஒரு 2-3 ஏலக்காய் தட்டி போட்டோம்னா தான் நல்ல மனம் நல்லாயிருக்கும். அதனால் ஏலக்காய் 2-3 போட்டுடலாம். 3 ஏலக்காய் போட்டுடலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் பிசுப்பாக வரணும். அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். இன்னும் அந்த தண்ணி அப்படியே தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் இன்னும் இருக்கட்டும். அதுங்களையும் நம்ம உருண்டை பிடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஊறிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிக்கிறதும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ரொம்ப அழுத்தி பிடிக்காமல் இந்த மாதிரி மெதுவாக பிடிங்க. அப்போ தான் இதில் வந்து விரிசல் விடாது. உள்ளேயும் மாவு வந்து ரொம்ப கல் மாதிரி இருக்காது. நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா அப்படியே உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவே இல்லாமல் நல்லா இறுக்கமாயிரும். அது காரணமே நம்ம ரொம்ப அழுத்தி கொடுத்து நம்ம உருண்டை பிடிக்கிறதுனால தான். அதனால் ரொம்ப சாஃப்டாக இந்த மாதிரி பிடிச்சா போதும். நான் வந்து குட்டியாக தான் வைக்கிறேன் பாருங்கள். உருண்டை பிடிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இந்த உருண்டை பிடிக்கிற நேரம் தான் கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா உருண்டை ஒன்றுனா பிடிச்சி இவ்வளோ மாவு வைக்கணும்ல. சக்கரை பாகு பார்த்திங்கன்னா இப்போ தொட்டு எடுத்து பார்த்துட்டேன். நல்ல பிசுப்பாக வந்துடுச்சு. இதை இப்படி எடுத்தோம்னா கம்பி பதம் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக எலுமிச்சஞ்சாறு புழிஞ்சிக்கலாம். அதிகமாக வேணால் சும்மா இந்த மாதிரி புழிஞ்சிக்கிட்டேன்னா போதும். எதுக்காக நம்ம எலுமிச்சைச்சாறு புளிகிறோம்னா, நம்ம 2 குலாப் ஜாமுன் வந்து ஒரே நாளில் சாப்பிட மாட்டோம். ஊற வச்சு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு வாரம் கிட்ட கூட வச்சு சாப்பிட்லாம். எதுவும் ஆகாது இல்லையா. அதனால் அந்த டைமில் நம்ம குலாப் ஜாமுன் உள்ள போட்டால் இந்த மாதிரி ஒரு மாதிரி சக்கரை வந்து ஏடு கட்டி வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக தான் எலுமிச்சை சாறு வந்து இதில் சேர்க்குறோம். வேறு காரணங்கள் இல்லை, அதுக்காக தான். அவ்வளோதான். இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா பாகு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்போ உருண்டை பிடிக்கிறத கண்டினியூ பண்ணிக்கலாம். தனியாக ஒருத்தரே பிடிச்சோம்னா ஒரே சைஸுக்கே வரும். இதை வேறு யாராவது வீட்டில் இருக்கவங்க யாராவது சேர்ந்து சரி உருண்டை பிடிச்சி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்று பெருசாக இருக்கும் ஒன்று குட்டியாக இருக்கும், அந்த மாதிரி ஆயிரும். அதனால் ஒருத்தரே தான் பிடிக்கணும். நான் வந்து குட்டி சைஸாக தான் போடுறேன். இதை விட இன்னும் பெரிய சைஸாக போட்டோம்னா நம்ம வாயில் போட்டு சாப்பிட முடியாத அளவுக்கு போயிடும் இல்லையா. அதனால் சின்னதாக தான் நான் போடுறேன். சின்னதாக போடுறதுனால என்ன ஆகுனா நிறைய குலாப் ஜாமுன் வரும், நிறைய உருண்டை வரும். பெருசாக போட்டேன்னா இந்த அளவுக்கு போட்டோம்னா சீக்கிரமாக ஒரு 10 உருண்டையிலே வேலை முடிஞ்சிடும். பார்த்திங்கன்னா உருண்டை பிடிச்சாச்சு. எண்ணெயும் பார்த்திங்கன்னா அதிகமாக காய விடக்கூடாது. கொஞ்சம் மிதமாக சூடு இருக்கிறப்பவே நம்ம வந்து போட்டு பொரிச்சு எடுத்துடணும். ஏன்னா சட்டுன்னு வந்து கருகிரும். அதுக்காக லேசாக சூடாக இருக்கிறப்பயே நம்ம போட்டுடணும். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம்.
கொஞ்சம் கலர் மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க. நல்ல மிதமான சூடில் அடுப்பை சிம்லையே வச்சுக்கோங்க. அதிகமாக தீ வச்சு பொரிக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி பொரித்து நல்ல கலர் மாதிரி மொறுமொறுன்னு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கிறப்போ எடுக்கலாம். இப்போ லைட்டாக மாறி இருக்குது பாருங்கள். ஒரு 2 மட்டும் சீக்கிரமாக கருகிருச்சு, அதை மட்டும் தனியாக எடுத்துடலாம். கொஞ்சம் கலர் அதிகமாக மாறிடுச்சு, ஏன்னா முதல்ல இது போட்டோமா, அதனால் சீக்கிரமாக கொஞ்சம் கலராகிருச்சு. அதனால் அதை எடுத்துட்டேன். இன்னும் இது கூடயே சேர்ந்து வச்சோன்னா அது இன்னும் அதிகமாக கருப்பாயிரும். அதுக்காக தான். அவ்வளோதான். இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் இருக்கிறப்போ எடுத்தால் தான் நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அழகாக இருக்குது பாருங்கள். எண்ணெய் பாருங்கள், ஒரு துளி எண்ணெய் கூட இல்லை பாருங்கள். சுடுது. அந்த 3 மட்டும் கொஞ்சம் டார்க் ஆகிருச்சு. சரி பரவாயில்ல, இருக்கட்டும், அதனால் ஒன்றும் இல்லை. இதே போல் மற்ற இருக்கிற எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி உருண்டைங்களை வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் போட்டுடலாம். அவ்வளோதான். நம்ம 1 கிலோ சர்க்கரை வந்து அதிகம்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். ஆனால் பார்த்திங்கன்னா இது கரெக்டாக முங்குறதுக்கு கரெக்டாக இருக்குது. இப்படி இருந்தால் தான் நல்லா முங்கி ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து சர்க்கரை பாகு வந்து நல்ல சூடாகவே இருக்குது. அப்பையவும் எடுத்தும் அந்த உருண்டைகளும் பார்த்திங்கன்னா நல்ல சூடாக இருந்துச்சு. இந்த பாகு சூடாக இருந்துச்சு. எதுக்காக நான் சூடாகவே எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஊறிடும். நம்ம வந்து சர்க்கரை பாகை வந்து ஆற வச்சுட்டு இல்லைன்னா அந்த உருண்டையை ஆற வச்சுட்டு சேர்த்தோம்னா நாளைக்கு சாப்பிட்றதுக்கு தான் நல்லாயிருக்கும். நல்லா ஊறி அப்புறம் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இதை ஒரு அரை மணி நேரத்திலே நம்ம எடுத்து சாப்பிட்றலாம். இந்த மாதிரி சூடாகவே சேர்த்துட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கூட அதிகம்தான். கொஞ்சம் நேரத்தில் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக நான் சூடாகவே சேர்த்துட்டேன். கொஞ்சம் நேரம் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாம். ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறமா இதை எடுத்து பார்ப்போம். அருமையான குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட நம்ம எடுத்துட்டோம்னா நல்லா ஊறி இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்படி கரண்டி வச்சு இப்படி தான் பண்ணேன். அவ்வளோ அருமையாக நல்லா வந்துடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சூடாக வந்து பாகில் போட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளேயே ஊறிடும். அவ்வளோதான். அருமையான ஒரு குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. பாகு வந்து உடனே நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயம் கிடையாது. இல்லை கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சூடாக சேர்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொன்னேன். இல்லைன்னா நீங்கள் நல்லா ஊற வச்சு ஒரு 4 மணி நேரம் அப்படி ஊற வச்சு கூட நீங்கள் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு மேலே வேணால் நம்ம கொஞ்சம் இந்த அழகுக்கு வந்து கொஞ்சம் பாதாம், இந்த பிஸ்தா இதெல்லாம் அப்படி தூவி விட்டோம்னா பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். சூப்பராக ஈஸியான முறையில் குண்டு குண்டு குலாப் ஜாமுன், அதுவும் விரிசலே இல்லாமல் நம்ம செஞ்சுருக்கோம். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.